எல்லாருக்கும் தேவையான ஒரு கேள்வி இது, நல்ல கேள்வி. ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி வயது வித்தியாசமே கிடையாது. 6 மாத குழந்தையில இருந்து 70-80 வயது நபர்கள் வரைக்கும் யாருக்கு வேணும்னாலும் பாகுபாடு இல்லாமல் இப்போ இந்த நீரிழிவுங்கிற ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக நம்மளுக்கு போயிட்டுருக்கு. இதுக்கு தீர்வுன்னு பார்த்தோம்னா, நாம் பாரம்பரியமாக யோசிக்கிறப்ப இதை நாம் என்ன பார்க்குறோம்னா, நீரிழிவுங்கிறத நம்ம ஒரு பெரிய நோயாகவே நம்ம கருதலை. காரணம் என்னன்னு கேட்டால், நாம் எடுத்துக்கிட்ட சாப்பாடு முறைகளும் உணவு முறைகளும் நம்மளோட பழக்க வழக்கங்களும் தான் இங்கே என்ன இருக்குன்னா ரொம்ப மோசமான நிலைக்கு நம்மளுக்கு போய்கிட்டு இருக்கு. அப்போ நாம் கடைபிடிக்க வேண்டியது என்னன்னு கேட்டால், நம்மளோட வாழ்வியல் முறை எப்படி இருக்கு, நம்மளோட உணவு முறைகள் எப்படி இருக்கு, நாம வாழும் இடத்திற்கு தகுந்த சூழ்நிலைக்கு தகுந்த உணவு முறைகளையோ பழக்க வழக்கங்களையோ நாம கடைபிடிக்கிறோமா என்கிற கேள்விதான் இங்க முன்னிறுத்தப்பட வேண்டியதா இருக்கு. அந்த கேள்விக்கு பதில் தேடினோம்னா இன்னைக்கு என்ன இல்லை, பதில் நம்மள்கிட்ட இல்லை. அன்றைய காலகட்டங்களில் நம்ம முன்னோர்கள் எடுத்துக்கிட்ட உணவு முறைகளும் சரி, அவங்களோட உடல் உழைப்பு என்பதும் சரி எப்படி இருந்ததுன்னு கேட்டால் மிக ஆழமானது. உழைப்புக்கேற்ற உணவு, உணவுக்கேற்ற உழைப்புன்னு சொல்லி மிக சீராக இருந்தது அன்னைக்கு. இன்னைக்கு அப்படி இருக்கோமானா இல்லை. அன்னைக்கு சரியா சொன்னோம்னா, அன்னைக்கு இரவு சாப்பாடு 7 மணி 8 மணி அதிகபட்சம் 7 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். ஏன்னா என்னோட வாழ்வியல் முறையிலேயே அந்த மாதிரி என்னோட கிராமத்தில் இருக்கிறப்ப என்னோட வாழ்வியல் முறையிலையும் எனக்கு எப்படின்னா, அந்த 7 மணிக்குங்கிறக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா உணவை முடித்து தூங்க கிளம்பிடுவோம். காரணம் என்னன்னு கேட்டால், நாம் இருந்த இந்த வளர்ந்த காலகட்டத்திலையும் நான் வளர்ந்த இடத்துல கரண்ட் இல்லை, போக்குவரத்து இல்லை, பொழுதுபோக்கு அம்சங்கள் எதுவும் இல்லை. அப்படிங்கிறப்ப நான் என்ன கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன், அந்த 7 மணினா 7 மணிக்கு உணவு முடியும். ஏன்னா கரண்ட் இல்லைன்னா அந்த இருட்டுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம். அப்போ வேகமாக அந்த நிலைகள் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு.